நான் கே பிரபு, ஜூனியர் ட்ரைனிங் ஆஃபீஸர், டெர்னர் ட்ரேட்ல கவர்மெண்ட் ஐடி ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். இன்னைக்கு நாம டிஸ்கஷன் பண்ற டாபிக் பேரு டிஎன்சி சிஸ்டம், அதாவது டைரக்ட் நியூமெரிக்கல் கண்ட்ரோல் சிஸ்டம் அண்ட் கேம்ப் ப்ரோக்ராம். இந்த கிளாஸ் எடுக்கிறதுக்கு எனக்கு வாய்ப்பு கொடுத்த நிமி ஸ்டாஃப் எல்லாத்துக்கும், கவர்மெண்ட் ஐடிஐ பேட்டை பிரின்சிபல்ஸா இருக்கும், கவர்மெண்ட் ஐடி ஹோசூர் பிரின்சிபல்ஸா இருக்கும், டிஓசார்ஸ் மேடம் எல்லாத்துக்கும் நன்றி தெரிவிச்சுட்டு இந்த கிளாஸுக்கு போறோம். ஓகே, முதல்ல ஒரு விஷயத்த தெரிஞ்சுக்கலாம். இந்த டைரக்ட் நியூமெரிக்கல் கண்ட்ரோல் சிஸ்டம் அப்படின்னு சொல்லி கம்பெனில ஃபுல்லா சொல்லிட்டே இருக்க மாட்டாங்க. ஷார்ட்டா டிஎன்சி சொல்லுவாங்க. அப்ப என்ன இடத்துல டிஎன்சி சிஸ்டம்னு கூட சொல்ல மாட்டாங்க, டிஎன்சி அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அதனால நாமளும் இங்க பின்னாடி வர டிஸ்கஷன் செஷன்ல கிளாஸ்ல டிஎன்சி ஷார்ட்டாவே தான் சொல்லுவோம். ஓகே சார், இப்ப நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னு பார்ப்போம். டிஎன்சில என்ன தெரிஞ்சுக்க போறோம்னு பார்ப்போம், கேம்ப் ப்ரோக்ராம்ல என்ன தெரிஞ்சுக்க போறோம்னு பார்ப்போம். இப்ப இன்னைக்கு டிஎன்சில என்ன பார்க்க போறோம்னா, டிஎன்சியோட ஹிஸ்டரி, அதாவது டிஎன்சியோட வரலாறு என்ன, ஒரு டிஎன்சிக்கு அப்படின்னா என்ன, இன்ட்ரடக்ஷன் ஒன்று கொடுக்க போறோம். அடுத்தது டிஎன்சிக்கு எதனால டிஎன்சி தேவைப்பட்டது அப்படின்னு தெரிஞ்சுக்குவோம். டிஎன்சியோட அடிப்படை பிரின்சிபல், அதாவது அடிப்படை தத்துவம் என்னன்னு பார்ப்போம். அப்புறம் டிஎன்சியில என்னென்ன பாகங்கள் இருக்கும் அப்படின்னு பார்ப்போம். அடுத்தது டிஎன்சி எங்கெங்க உபயோகப்படுத்துறாங்க அப்படிங்கறது தெரிஞ்சுக்குவோம். அடுத்தது டிஎன்சியோட கட்டமைப்பு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். அடுத்தது டிஎன்சியில என்னென்ன வகைகள் இருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்குவோம். கடைசியா டிஎன்சி என்னென்ன செயல்களை செய்யும் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த டிஎன்சி டாபிக் முடிச்ச வருது உடனடி கேம், அதாவது கம்ப்யூட்டர் எய்டட் மேனுஃபேக்சரிங் அப்படிங்கிற டாபிக் நம்ம கத்துக்குவோம். அப்ப இந்த கம்ப்யூட்டர் எய்டட் மேனுஃபேக்சரிங் டாபிக்ல என்னென்ன பாகங்கள் இருக்கும், இந்த பாகங்கள் என்னென்ன வேலை செய்யும், அடுத்ததா இந்த கேமோட உபயோகங்கள் என்ன நம்ம தெரிஞ்சுக்குவோம். இப்போ கிளாஸுக்குள்ள போகலாம். கிளாஸுக்குள்ள போறதுக்கு முன்னாடி இப்போ ஒரு சின்ன விஷயத்த டிஸ்கஷன் பண்ணிட்டே போவோம். இத்தனை நாள் நம்ம சிஎன்சி என்சி எல்லாமே படிச்சுட்டு இருந்திருப்போம். என்சினா நியூமெரிக்கல் கண்ட்ரோல், சிஎன்சினா கம்ப்யூட்டர் நியூமெரிக்கல் கண்ட்ரோல், இந்த மாதிரி படிச்சிருப்போம் நாம. இப்ப புதுசா ஒரு வார்த்தை வருது, டிஎன்சி, டைரக்ட் நியூமெரிக்கல் கண்ட்ரோல் அப்படின்னு ஒரு வார்த்தை வருது. அப்ப நிறைய பேருக்கு சந்தேகம் வரும், என்னடா சிஎன்சின்னு சொன்னாங்க, இப்ப அடுத்து டிஎன்சின்னு சொல்றாங்க, சிக்கு அடுத்த லெட்டர் டிஎன்சி தானே, அப்படின்னா சிஎன்சி விட அட்வான்ஸ்டா, இல்ல சிஎன்சியை அப்கிரேட் பண்ணிட்டாங்களா, இல்லையா சிஎன்சி அப்டேட் பண்ணிட்டாங்களா, எப்படி மொபைல் போன்ல ஆப்ஸ் அப்டேட் பண்றோம் அந்த மாதிரி இது அப்டேட் பண்ணிட்டாங்களா அப்படின்னு சந்தேகம் வரும். இந்த சந்தேகத்துக்கு விட நம்ம பின்னாடி டாபிக் படிக்க 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 நாம இது நமக்கு புரிஞ்சிடும். சரியா? இப்ப நம்ம உள்ள போல. நாம முதல்ல வரலாறு பார்த்துருவோம். எப்பவுமே பாத்தீங்கன்னா சொல்லுவாங்க வரலாறு மிக முக்கியம்னு சொல்லி எல்லாத்துக்குமே, அதனால நம்ம வரலாறோடவே தொடங்குவோம். சிஎன்சிங்கிறது, அதாவது ஒரு நியூமெரிக்கல் கண்ட்ரோலுங்கிறது 1950களில் தொடங்குச்சு. 50லேருந்து 70 வரைக்கும் கொஞ்சம் வளர்ச்சி அடைஞ்சது. இந்த காலகட்டத்துல என்னாச்சுன்னு பார்த்தோம்னா, ப்ரோக்ராம்ஸ் ஒரு டேப்ல, ஒரு பேப்பர் டேப்ல, ஒரு நீளமான பேப்பர் டேப்ல பஞ்ச் பண்ணி ஒரு பஞ்ச் கார்டு ரீடருக்கு கொடுத்து, அந்த பஞ்ச் கார்டு ரீடர் ரீட் பண்ணி மிஷினுக்கு சிக்னல் கொடுக்கும். அதுக்கேற்றபடி மிஷின்ஸ் ரன் ஆயிட்டு இருந்தது. இதுல பெரிய டிராபேக் என்ன ஏற்பட்டதுன்னா, இந்த டேப்புகள் பேப்பர்னு சொல்லியிருந்தோம், அதனால இது கிழிஞ்சு கிழிஞ்சு போய்கிட்டே இருந்தது. இதை தவிர்க்கணும் அப்படின்னு சொல்லி ஆராய்ச்சி பண்ண அடுத்த காலம் தொடங்குச்சு. 1980களில் இது நல்லா டெவலப் ஆச்சு. இந்த இடத்துல என்ன பண்ணாங்க, அந்த பேப்பர் டேப் கிழியுதுன்னு சொன்னதுனால அதை தவிர்த்துக்கிட்டு ஒரு மைக்ரோ ப்ராசஸர் யூஸ் பண்ணி பஞ்ச் கார்டு ரீடர் என்ன வேலை செய்யுமோ அந்த வேலையை செய்ய வச்சாங்க. இப்போ ஒரு மைக்ரோ ப்ராசஸர் என்ன பண்ணுச்சு, பஞ்ச் கார்டு ரீடரை தள்ளி விட்டுருச்சு, அது வேண்டாம்னு தள்ளி விட்டுருச்சு. அப்போ இந்த மைக்ரோ ப்ராசஸரு இந்த சிக்னல்ஸை ரீட் பண்ணி, அதாவது ப்ரோக்ராம்ஸை ரீட் பண்ணி மிஷினுக்கு சிக்னல்கள் கொடுத்துட்டு இருந்தது. அப்ப இந்த காலகட்டத்துல என்ன ஆச்சுன்னா, கம்ப்யூட்டர் அப்படிங்கிற ஒரு கருவி உலகத்துக்கு வர தொடங்குச்சு. அப்ப எல்லாரும் என்ன யோசனை பண்ணாங்க,
கம்ப்யூட்டர்லயும் ஒரு ப்ராசஸர் தான் இருக்கு. இந்த ப்ராசஸர் யூஸ் பண்ணியே நாம ப்ரோக்ராம் பண்ண வச்சா என்ன, இது யூஸ் பண்ணியே மெஷின் கண்ட்ரோல் பண்ண வச்சா என்ன அப்படின்னு யோசனை பண்ண தொடங்கினாங்க. அப்போ இந்த சிஎன்சி கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணி இந்த என்சி மிஷின் கண்ட்ரோல் பண்ணதுனால சிஎன்சி பேர் வந்துச்சு. 1990கள் என்னாச்சுன்னு பார்க்கும் பொழுது கம்ப்யூட்டர்களை இணைக்கலாம், கேபிள்ஸ் மூலம் இணைக்கலாம் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் நிறைய வர தொடங்குச்சு. அப்ப இதனால என்ன ஆச்சுன்னா, ஒரு கம்ப்யூட்டர்ல இன்னொரு கம்ப்யூட்டருக்கு டேட்டா டிரான்ஸ்ஃபர் நடந்துச்சு, டேட்டா ஷேரிங் நடந்துச்சு. ஒரு கம்ப்யூட்டர்ல இருந்து இன்னொரு கம்ப்யூட்டர் இருக்கிற விஷயங்களை பார்க்க தொடங்கினாங்க. அதே மாதிரி ஒரு கம்ப்யூட்டர்ல இருந்து இன்னொரு கம்ப்யூட்டரையும் கண்ட்ரோல் பண்ணி பார்த்தாங்க. இந்த அளவுக்கு வளர்ச்சி அடையும் பொழுது அப்ப விஞ்ஞானிகள் என்ன செஞ்சாங்க, கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணி ஒரு மிஷினை கண்ட்ரோல் பண்ண முடியாதா அப்படின்னு யோசனை பட தொடங்கினாங்க. இந்த காலத்துலதான் டிஎன்சி உதயமாச்சு. அதாவது ஒரு கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணி மிஷினவே கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படிங்கிற கான்செப்ட் டெவலப் ஆக தொடங்கும் பொழுது டிஎன்சி உதயமாகி கொஞ்சம் எளிமையா இருந்தது. அப்ப டிஎன்சி 1990ல தொடங்கி நல்லா வளர்ச்சி அடைந்து வந்துகிட்டே இருந்தது. இந்த சமீபத்துல ஒரு 2000 வருஷத்துக்கு பின்னாடி எல்லாம் பார்க்கும் பொழுது சில சாஃப்ட்வேர்களை டெவலப் பண்ணாங்க. எதுக்கு? மிஷின் கண்ட்ரோல் பண்ற கோட்ஸ் டெவலப் பண்றதுக்கு, அப்புறம் கம்பெனியோட டாக்குமெண்டேஷன் பண்றதுக்கு சில சாஃப்ட்வேருங்க, மிஷின் கம்ப்யூட்டர் ப்ராசஸ்கள், அதாவது ஒரு கம்பெனியில ஒரு வேலை செய்யும்போது என்னென்ன வேலைகள் நடக்குதோ அந்த வேலைகளை எல்லாம் கண்ட்ரோல் பண்றதுக்கு சாஃப்ட்வேர்களை எழுத தொடங்கினாங்க. அப்ப இது எல்லாத்துக்குமே வந்து டிஎன்சிங்கிறது வந்து ஒரு நல்ல பிளாட்ஃபார்மா அமைஞ்சது. அதாவது பாத்தீங்கன்னா நல்ல அசுர வளர்ச்சி அடைஞ்சது இந்த காலத்துல 2000க்கு மேல எல்லாம். இந்த வளர்ச்சி அடைய 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 வந்து இது எல்லாமே இந்த டிஎன்சி பிளாட்ஃபார்ம் மூலம் மிஷின் கூடவே இணைச்சு காரியங்களை எளிமையா சாதிச்சாங்க. அப்ப டிஎன்சி வந்து இப்போ பெரும்பாலான கம்பெனி சொல்ல முடியாது, சில கம்பெனில வந்து டிஎன்சி உற்பத்தியை முறைய வச்சுக்கிட்டு காரியங்களை சாதிச்சுட்டு இருக்காங்க. இப்ப பாத்தீங்கன்னா 1990ல இருந்து தான் இந்த டிஎன்சி வளர தொடங்குச்சு. சரி, ஓகே. அடுத்து என்ன பார்க்க போறோம்னா டிஎன்சி ஒரு அறிமுகம் படுத்திக்கவும். முன்னாடியே சொன்னோம், டிஎன்சினா டைரக்ட் நியூமெரிக்கல் கண்ட்ரோல். இது ஒரு மேனுஃபேக்சரிங் சிஸ்டம். இதுல நிறைய மெஷின்ஸ் கண்ட்ரோல் பண்ணி வச்சிருப்பாங்க, ஒரு கம்ப்யூட்டர் வச்சு கண்ட்ரோல் பண்ணிருப்பாங்க. எதன் மூலம்? சில கேபிள்ஸ் மூலம் நேரடியா கண்ட்ரோல் பண்ணிருப்பாங்க, நேரடியா ஜாயின் பண்ணிருப்பாங்க. அப்போ சிம்பிளா தமிழ்ல சொல்லணும்னா டிஎன்சி என்பது ஒரு உற்பத்தி அமைப்பு. இதில் பல மெஷின்கள் ஒரு கம்ப்யூட்டர் கூட நேரடியாக கேபிள் மூலம் இணைக்கப்பட்டிருக்கும். இதனால் மெஷின்களை கண்ட்ரோல் செய்ய முடியும். இதுதான் வந்து டிஎன்சிக்கு ஒரு டெஃபினிஷன். ஓகேவா? சரி, அடுத்த ஸ்லைட்ல ஏன் ஒரு கம்பெனிக்கு டிஎன்சி தேவைப்பட்டுச்சு? முதல்ல பார்க்கும் பொழுது சிஎன்சி மெஷின்ல ஒரு கண்ட்ரோலர் இருந்தது. இந்த கண்ட்ரோலர் பாத்தீங்கன்னா கண்ட்ரோலருக்கு மெமரி சைஸ் பாத்தீங்கன்னா ரொம்ப குறைவு. அப்போ எதனால என்னதாச்சு, நிறைய ப்ரோக்ராம் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்க முடியல. அப்போ என்ன சொன்னாங்க, வேற ஏதாவது மெமரி கார்டு ஆட் பண்ணலாமா, இந்த மாதிரி யோசனை பண்ணும் பொழுது இந்த கண்ட்ரோலர்ல கூட ஒரு கம்ப்யூட்டரவே இணைச்சிட்டோம்னா கம்ப்யூட்டர்ல பார்த்து நல்ல மெமரி சைஸ் ஈஸியா ஆட் பண்ண முடியுது. அப்ப கம்ப்யூட்டரவே இணைச்சிட்டோம்னா நம்மளுக்கு வந்து ஒரு என்ன சொல்ல நிறைய ப்ரோக்ராம் ஸ்டோர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. அப்ப அதனால டிஎன்சிங்கிற டிஎன்சிங்கிற சிஸ்டம் தேவைப்பட்டுச்சு. அடுத்தது, ஒரு கம்ப்யூட்டரே வச்சுக்கிட்டு நிறைய மிஷின் கண்ட்ரோல் பண்ணும் பொழுது ரொம்ப ஏதுவா இருந்தது. ஒரே இடத்துல உட்கார்ந்துக்கிட்டு நிறைய மிஷின் கண்ட்ரோல் பண்ணலாமே, எதுக்கு நிறைய ஒவ்வொரு மிஷினா பண்ணி பார்த்துட்டு இருக்கோம்னு ஒரே இடத்துல உட்காந்து பார்க்கலாமேன்னு சொல்லும் பொழுது இந்த டிஎன்சி தேவைப்பட்டுச்சு. இப்போ அடுத்தது, இப்ப பார்க்கும்போது கம்ப்யூட்டர் மேனுஃபேக்சரிங், இஆர்பி, நிறைய டெக்னாலஜி தொழில் வார்த்தைகள் எல்லாம் பார்த்தோம்னா இதுக்கு எல்லாமே வந்து டிஎன்சிங்கிற பிளாட்ஃபார்ம் தான் ரொம்ப தேவைப்படுது. அது டிஎன்சி நெட்வொர்க்கிங் தான் ரொம்ப தேவைப்படுது. அப்போ இந்த கம்ப்யூட்டர் மேனுஃபேக்சரிங் இந்த மாதிரி கான்செப்ட் பார்க்கும் பொழுது டிஎன்சி இல்லாம செய்ய முடியாது. ஓகே, இப்ப அடுத்த ஸ்லைட் பார்ப்போம். இப்ப டிஎன்சியோட அடிப்படை தத்துவத்தை பார்க்கலாம் நாம. இந்த டிஎன்சில பாத்தீங்கன்னா ஒரு சென்ட்ரல் கம்ப்யூட்டர் இருக்கும். இந்த சென்ட்ரல் கம்ப்யூட்டர் பாத்தீங்கன்னா நிறைய மிஷின்ஸ் கூட கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. அது வந்து பாத்தீங்கன்னா எப்படி கனெக்ட் பண்ணிருப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா ஒரு கேபிள், ஒரு எலக்ட்ரிக் கேபிள் மாதிரி, இல்லைன்னா நல்ல ஒரு போட்டோ அது ஒரு கேபிள் மூலம் கனெக்ட் பண்ணிருப்பாங்க.
அப்புறம் இந்த ப்ரோக்ராம் மெஷின்ஸ் ரன் பண்ண வேண்டிய ப்ரோக்ராம் எல்லாமே வந்து இதுல சேவ் பண்ணி வச்சிருக்கலாம். இந்த மெமரியில சேவ் பண்ணி இருக்க கம்ப்யூட்டரோட மெமரியில சேவ் ஆகிருக்கும். அப்புறம் நேரடியா டிரான்ஸ்மிஷன் ஆகும். கம்ப்யூட்டர் வந்து மெஷினோட கண்ட்ரோல் யூனிட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகணும். அப்புறம் பாத்தீங்கன்னா இதே மாதிரி மெஷின் டூல்ஸ்லயும் கூட ஏதாவது ப்ராப்ளம் வந்துச்சுன்னா, ஒரு காரியம் சக்சஸ்ஃபுல்லா சாதிச்சுச்சுன்னா அது உங்களுடைய மெஷின் வந்து ஃபீட்பேக் கொடுக்கும். அதுவும் வந்து மெஷின் கம்ப்யூட்டர் வந்து வாங்கிக்கிட்டு அதுக்கு ஏத்தபடி ரெஸ்பாண்ட் பண்ணும். அப்புறம் கம்ப்யூட்டர்லயே வச்சுக்கிட்டு எல்லாமே பண்ணலாம். ஒரு கம்ப்யூட்டர் ஒரே இடத்துல உட்காந்துட்டு வேலை செய்யலாம்னு சொன்னோமா, அப்போ கம்ப்யூட்டர்ல வந்து ஏதாவது மாறுபச்சு ஒரு வேலை சிஎன்சி மிஷின்ல ஏதாவது டூல் ஏதாவது கரைஞ்சு போயிருச்சு, ஒரு டூல் யாராவது வந்து கொஞ்சம் டேமேஜ் ஆயிருச்சு, டூல் வந்து எரோட் ஆயிருச்சு, இந்த மாதிரி கான்செப்ட் பார்க்கும் பொழுது மெஷினே வந்து கம்ப்யூட்டருக்கு வந்து ஃபீட்பேக் கொடுக்கும். அதுக்கு ஏற்றபடி மெஷின் வந்து வேலை செய்யும். அப்போ பேசிக் பிரின்சிபல் என்ன சொல்லுதுன்னா, ஒரு சென்ட்ரல் கம்ப்யூட்டர் கூட பல வகையான மெஷின்க கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. பார்ட் ப்ரோக்ராம் வந்து மெஷின்ல கிடையாது, கம்ப்யூட்டர் ஸ்டோர் பண்ணியிருப்பாங்க. இந்த கம்ப்யூட்டர் வந்து பார்ட் ப்ரோக்ராம் எடுத்து கரெக்டான மெஷின்களை கொடுக்கணும். இதுதான் வந்து ஒரு தத்துவம். இது பேசிக்கான வேலை ஒரு டிஎன்சியோடது. சரி, இப்ப என்னென்ன பாகங்கள் இருக்குன்னு பார்ப்போம். டிஎன்சியில வந்து முக்கியமா ஒரு சென்ட்ரல் கம்ப்யூட்டர் இருக்கும். இந்த சென்ட்ரல் கம்ப்யூட்டருங்கிறது ஒண்ணுமே இல்லை, ஒரு பிசி, பர்சனல் கம்ப்யூட்டர் கூட சொல்லலாம், இல்லைன்னா ஒரு ஒர்க் ஸ்டேஷன் சொல்லலாம். சின்ன கம்பெனியா இருந்துச்சுன்னா ஒரு பிசி போதும், ஒரு பெரிய கம்பெனியா இருந்தா ஒரு ஒர்க் ஸ்டேஷன் வச்சுக்கலாம். இந்த ஒர்க் ஸ்டேஷன் கூட ஒரு அஃபோர்டபுள் மெமரி ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் அது வந்து இணைச்சு வச்சிருக்கோம் நாம. அடுத்தது என்ன தேவைப்படும்னா கேபிள்கள் தேவைப்படும். அப்புறம் வந்து நம்மளுக்கு சிஎன்சி மிஷினா இருந்துச்சுன்னா ரொம்ப உபயோகமா இருக்கும். சிஎன்சி மிஷினே இருந்தா போதும். இப்ப 4 பாகங்கள் இருந்தா போதும். என்னன்னா ஒரு கம்ப்யூட்டர், ஒரு ஹார்ட் டிஸ்க், இல்லைன்னா ஒரு மெமரி ஸ்பேஸ், 3வது கனெக்டிங் கேபிள்ஸ், 4வது ஒரு சிஎன்சி மிஷின். இந்த 4 காம்பனன்ட் இருந்தாலே போதும், நாம ஒரு டிஎன்சி சிஸ்டத்தை அமைச்சிடலாம். ஒரு சிஎன்சி இல்லாம நிறைய சிஎன்சி இருந்துச்சுன்னா அதுவும் ரொம்ப நல்லதுதான். சரி, இது எப்படி கனெக்ட் பண்ணிருப்பாங்க? இந்த டிராயிங் பார்த்தா தெரியும். இந்த மெமரி ஸ்பேஸ், ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் வந்து சென்ட்ரல் கம்ப்யூட்டர் கூட கேபிள்கள் மூலம் இணைச்சிருப்பாங்க. அது மிக நெருக்கமாவே இருக்கும். அதனால ஒட்டுக்காவே டிராயிங் போட்டு காமிச்சிட்டோம். அதாவது பாத்தீங்கன்னா ரேம் போயிட்டு வந்து ஈஸியா ப்ரோக்ராம் தொலைவை எடுத்துட்டு வரணும். அதனால கம்ப்யூட்டர் பக்கத்திலேயே மெமரி ஸ்பேஸ் இருக்கும். அப்புறம் கம்ப்யூட்டர்ல இருந்து ஒவ்வொரு மெஷின்ஸையும் கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. இது 2வது கனெக்ஷன். புரிஞ்சு? முதல் கனெக்ஷன் என்ன, கம்ப்யூட்டருக்கும் மெமரி கார்டுக்கும், மெமரி கார்டுன்னு சொல்லக்கூட மெமரி ஸ்பேஸுக்கும். 2வது கம்ப்யூட்டர்ல இருந்து மெஷின்களுக்கும் கனெக்ட் ஆகிருக்கணும். ஓகேவா? மெஷின் சொல்லக்கூடாது, மெஷின் இருக்கிற கண்ட்ரோலர் யூனிட் கூட கனெக்ட் ஆகிருக்கும். அப்புறம் கண்ட்ரோலர் யூனிட் வந்து மெஷின் கூட பில்ட் பண்ணியிருப்பாங்க. அப்போ மெஷின் கண்ட்ரோலர் யூனிட் வந்து மெஷினை ஓட்டிக்கும். சரியா? இப்ப புரியுதான்னு பாருங்க. ஒரு கம்ப்யூட்டர் இருக்கு, கம்ப்யூட்டர் கூட ஒரு மெமரி ஸ்பேஸ் இருந்துட்டே இருக்கும். அந்த கம்ப்யூட்டர் வந்து ஒரு என்சி மிஷின் டூல் இல்லையா ஒரு சிஎன்சி மிஷின் டூல் கூட கனெக்ட் ஆகிருக்கும். நேரடியாக மிஷின் கூட இருக்காது, மிஷினோட கண்ட்ரோலர் கூட கனெக்ட் ஆகிருக்கும். அந்த கண்ட்ரோலர் வந்து மிஷின் டூலை ரன் பண்ணிரும். சரியா? இப்போ பார்ப்போம். முன்னாடி என்ன சொன்ன, சிஎன்சி டிஎன்சி 2 வேறையா அப்படின்னு கேட்டிருந்தோமா? இல்ல, சிஎன்சிக்கு அடுத்த லெவலா டிஎன்சி, சிஎன்சி அப்கிரேட் பண்ணிட்டாங்களா அப்படின்னு கேள்வி கேட்டனா இப்போ அதுக்கு பதில் சொல்லிடலாம். சிஎன்சின்னு போயிட்டோம்னா பெரும்பாலும் ஒரு மெஷினை தான் சொல்லுவாங்க. உதாரணத்துக்கு சிஎன்சி லேத், சிஎன்சி மில்லிங் மெஷின், சிஎன்சி மிஷினிங் சென்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெஷினை குறிப்பிட்டு சொல்லுவாங்க. இல்ல 4-5 மெஷின்களை மட்டும் குறிப்பிட்டு சொல்லுவாங்க. புரிஞ்சோட பாருங்க, சிஎன்சின்னு சொன்னோம்னா ஒரு மெஷினை குறிக்கல, பல மெஷின்களை தான் குறிக்கும். இப்ப டிஎன்சிங்கிறது என்னன்னா, இந்த எல்லா மெஷின்களையும் கேபிள் மூலம் கம்ப்யூட்டர் கூட இணைச்சிட்டோம்னா அது பேரு டிஎன்சி. அப்ப சிஎன்சி மெஷினுங்கிறது வந்து டிஎன்சியோட ஒரு பாகம் மட்டுமே. புரிஞ்சுங்களா? இது சிஎன்சி சிஎன்சி இல்லாம டிஎன்சி கிடையாது. ஓகே, அப்ப சிஎன்சி அப்கிரேடும் பண்ண கிடையாது, சிஎன்சிக்கு அடுத்த லெவலும் கிடையாது. டிஎன்சிங்கிறது வந்து ஒரு உற்பத்தி முறை. இந்த உற்பத்தி முறையில சிஎன்சியை வந்து மிக ரொம்ப அற்புதமா நம்ம உபயோகப்படுத்தி
பாகங்களை தயாரிக்கலாம், மிக வேகமா பொருட்களையும் உற்பத்தி பண்ணலாம். மறுபடியும் சொல்லிடுறேன், டிஎன்சிங்கிறது வந்து ஒரு உற்பத்தி முறை. இந்த உற்பத்தி முறையில ஒரு கணிப்பொறி, இந்த கணிப்பொறி கூட பல சிஎன்சி மிஷினை கனெக்ட் பண்ணி இந்த சிஎன்சி மிஷினுக்கான ப்ரோக்ராம் கம்ப்யூட்டர் கொடுக்க இந்த மிஷின்கள் உற்பத்தி செய்யும். இதுதான் விஷயம். ஆக மொத்தம் டிஎன்சிங்கிற சிஸ்டத்துல சிஎன்சி இருக்கு. ஓகே, இப்ப என்ன சொன்னோமோ, ஒரு கம்ப்யூட்டரே வந்து சிஎன்சி மிஷின்களுக்கு வேலை செய்யறதுக்கான கோடுகளை கொடுத்துரும் சொல்றோம். இப்ப சிஎன்சி மிஷின்ல இந்த கண்ட்ரோல் பேனல் தேவையா இல்லையா? கண்ட்ரோல் பேனல் இருந்துச்சுன்னா அதான் பிரச்சனையா? பிரச்சனையெல்லாம் ஒன்றும் கிடையாது. இருந்தாலும் தப்பு இல்லை. ப்ரோக்ராம்ஸ் வந்து அந்த சென்ட்ரல் கம்ப்யூட்டரை கொடுக்க நாம இங்க இருக்கிற கண்ட்ரோலர்ல இருக்கிற ப்ரோக்ராம் கீஸை நாம எடிட் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. அது யூஸ் பண்றது ரொம்ப 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 குறைவு. தேவைப்பட்டால் மட்டுமே கை வைப்போம், இல்லைன்னா கை வைக்க வேண்டிய அவசியமே இல்லை. அதாவது ப்ரோக்ராம் கீஸ் வந்து இங்க நம்ம உபயோகப்படுத்த வேண்டியது இல்லை சிஎன்சி மிஷின்ல. ஏன்னா டிஎன்சி சிஸ்டத்துல இருக்கிற இந்த சென்ட்ரல் கம்ப்யூட்டரே தேவையான சிக்னல்ஸ் கொடுத்துரும். என்னென்ன சிக்னல் கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி நம்ம பார்ப்போம். அதாவது ப்ரோக்ராம்ல என்ன இருக்கு, ஜி கோட் இருக்கும், எம் கோட் இருக்கும். அதுக்கேற்றபடி கம்ப்யூட்டரே கொடுக்க மிஷின் கண்ட்ரோலர் யூனிட் அந்த சிக்னல்ஸ் எல்லாம் வாங்கி கேட்டு மிஷின்ஸ் வேலை செய்ய வைக்கும். அப்ப இந்த டூல் ஆஃப்செட், ஒர்க் ஆஃப்செட், இந்த மாதிரி விஷயம், டூல் கிளாம்பிங், இந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் என்ன செய்ய, அதுக்கு மட்டும் இந்த கண்ட்ரோல் யூனிட் கீஸ் நம்ம யூஸ் பண்ணி வேலை செய்ய வைக்கலாம். ஓகே, புரிஞ்சவங்க பாருங்க. பாத்தீங்கன்னா சிஎன்சி ப்ரோக்ராம் சென்ட்ரல் கம்ப்யூட்டரே கொடுக்க நாம இங்க ப்ரோக்ராம் மிஷின்ல வந்து இதுல ஒன்றும் செய்ய வேண்டிய அவசியமே கிடையாது. ப்ரோக்ராம் எடிட் பண்ணணும்னு நினைச்சாலும் கூட சென்ட்ரல் கம்ப்யூட்டர்லயே பண்ணிக்கிட்டு இதுக்கு அனுப்பிச்சு வச்சிடலாம். ஓகே, அப்ப வெறும் சின்ன லிமிட்டட் கண்ட்ரோல்ஸ் மட்டும் மிஷின்ல இருக்கும். உட்காந்துட்டே வேலை செஞ்சுக்கலாம். மிஷின்ல எங்க வேலை செய்ய அவசியமா தேவைப்படுதோ அப்ப மட்டும் இங்க வந்தா போதும். ஓகே, அடுத்த ஸ்லைட் போலாம். இப்ப டிஎன்சியோட கட்டமைப்பை பத்தி நம்ம பார்ப்போம். டிஎன்சி கட்டமைப்பு பாத்தீங்கன்னா 2 பிரிவா இருக்கு. முதல் கட்டமைப்பு பேரு வந்து டிஎன்சி துணை கம்ப்யூட்டர் இல்லாத டிஎன்சி சிஸ்டம், அதாவது டிஎன்சி சிஸ்டம் வித்தவுட் சேட்டலைட் கம்ப்யூட்டர். தமிழ்ல சொல்லும் பொழுது துணை கம்ப்யூட்டர் இல்லாத, துணை கணிப்பொறி இல்லாத டிஎன்சி சிஸ்டம் அப்படின்னு சொல்லணும். இரண்டாவது டைப் வந்து டிஎன்சி சிஸ்டம் வித் சேட்டலைட் கம்ப்யூட்டர். இதில் தமிழ்ல சொல்லணும்னா துணை கம்ப்யூட்டருடன் கூடிய டிஎன்சி சிஸ்டம். அப்ப துணை கம்ப்யூட்டர்னா என்ன? துணை கம்ப்யூட்டர்னு சின்ன வகை கம்ப்யூட்டர் தான், ஒரு வீட்டுல யூஸ் பண்ற பிசி மாதிரி தான். இந்த சின்ன கம்ப்யூட்டரே வந்து மிஷின்ஸுக்கான சிக்னல்ஸ் கொடுத்துக்கும், அதையே கண்ட்ரோல் பண்ணிக்கும். அப்போ இந்த துணை கம்ப்யூட்டர் சொன்னது மறுபடியும் சொல்ற பாருங்க, துணை கம்ப்யூட்டர் சாதாரண வீட்டுக்கு சின்ன சின்ன கம்ப்யூட்டர்கள் தான், இதே வந்து மிஷின்களை கண்ட்ரோல் பண்ணிக்கும். உள்ள டீப்பா படிக்கும் பொழுது ஃபுல்லா டிஸ்கஷன் பண்ணலாம். இப்ப அடுத்தது டிஸ்கஷன் பண்ண போறோம். முதல் டைப் பார்ப்போம். முதல் டைப் டிஎன்சி சிஸ்டம் வித்தவுட் சேட்டலைட் கம்ப்யூட்டர், அதாவது துணை கணிப்பொறி இல்லாத டிஎன்சி அமைப்பு. அப்ப இதில் துணை கம்ப்யூட்டர்கள் தேவையே இல்லை. மெயினா சாதாரண டிஎன்சி சிஸ்டம் எப்படி இருக்குதோ அதுதான் வந்து அது அந்த டைப் தான் இது. அது முன்னாடி என்ன பார்த்தா டிஎன்சின்னு எப்படி இருக்குன்னு பார்த்தோமா அதே டிராயிங் தான் இது. டிஎன்சி அமைப்புல எப்படி எல்லாம் அமைஞ்சிருக்குன்னு பார்த்தோமா அதே டிராயிங் தான். இப்போ அடிப்படையா அப்படிதான் எல்லா டிஎன்சி சிஸ்டம் இருந்துச்சு. என்ன இருந்துச்சு? ஒரு சென்ட்ரல் கம்ப்யூட்டர் இருந்தது, அது கூட ஒரு மெமரி ஸ்பேஸ் இருந்தது. சென்ட்ரல் கம்ப்யூட்டர் இருந்து மிஷினோட கண்ட்ரோலர் யூனிட் கனெக்ட் பண்ணியிருந்தாங்க. அந்த கண்ட்ரோலர் யூனிட் வந்து மிஷின்ஸை ஆப்ரேட் பண்ணுச்சு. ஓகேவா? புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். முதல்ல பார்த்ததே தான். இப்போ அடுத்த டைப் பார்ப்போம். டிஎன்சி சிஸ்டம் துணை கம்ப்யூட்டருடன் கூடியது, அதாவது துணை கம்ப்யூட்டருடன் கூடிய டிஎன்சி அமைப்பு. டிஎன்சி சிஸ்டம் வித் சேட்டலைட் கம்ப்யூட்டர். இந்த எல்லாத்துலயும் இருக்கிற மாதிரி ஒரு சென்ட்ரல் கம்ப்யூட்டர் இருக்கும், இது கூடயும் மெமரி ஸ்பேஸ் இருக்கும். இந்த சென்ட்ரல் கம்ப்யூட்டர் கூட இந்த துணை கம்ப்யூட்டர்களை கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. அதாவது சேட்டலைட் கம்ப்யூட்டர்னு சொல்றோமா, சேட்டலைட் கம்ப்யூட்டர் கூட கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. இந்த சென்ட்ரல் ஒவ்வொரு சேட்டலைட் கம்ப்யூட்டருக்கும் மெமரி ஸ்பேஸ் இருந்துகிட்டே தான் இருக்கும். ஒரு சேட்டலைட் கம்ப்யூட்டர் கூட 2 மிஷின் கண்ட்ரோல் இணைச்சிருக்கலாம், 3 கூட இணைச்சிருக்கலாம், 4 கூட இணைச்சிருக்கலாம். நம்ம சௌகரியத்துக்கு ஏற்றபடி இணைச்சிருக்கலாம். அது பிரச்சனை கிடையாது.
சரி, இப்ப எதுக்கு இந்த துணை கம்ப்யூட்டர்கள் வச்சிருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கோன்னா, இப்போ இந்த சென்ட்ரல் கம்ப்யூட்டருங்கிறது வந்து ஒரே ஒரு கம்ப்யூட்டர் தான். இதுல மூலம் முதல்ல என்ன செஞ்ச பல மிஷின்கள் கனெக்ட் பண்ணியிருந்தாங்க. இப்போ இந்த சென்ட்ரல் கம்ப்யூட்டர் இந்த டிஎன்சி வேலை இல்லாம வேற ஏதாவது வேலை செய்யலாம், வேற வேலை செய்யறதுக்கு உபயோகப்படுத்தலாம். அதாவது பாத்தீங்கன்னா ஒரே இடத்துல உட்கார்ந்துக்கிட்டு எலக்ட்ரிக்கல் லைன்ஸ் கண்ட்ரோல் பாக்குறதுனா பார்க்கலாம். சப்போஸ் ஒரு ஹைட்ராலிக் கம்பெனியா இருந்துச்சுன்னா ஹைட்ராலிக் மூவ்மெண்டிங்கோட ஒரு தடவை பாக்குறதுல பாத்துக்குவாங்க. அப்ப இந்த மாதிரி எல்லாம் போயிட்டு இருக்கும் பொழுது இந்த சென்ட்ரல் கம்ப்யூட்டர் வச்சுக்கிட்டு இந்த மிஷின் ஆப்ரேட் பண்ண முடியாத சிச்சுவேஷன் ஏற்படும். அப்ப என்ன செய்வாங்க, இந்த சென்ட்ரல் கம்ப்யூட்டர்ல இருந்து இந்த துணை கம்ப்யூட்டருக்கு வந்து சிக்னல்ஸ் கொடுத்துருவாங்க. அங்கிருந்து கட்டளைகள் டேட்டாஸ் எல்லாமே கொடுத்துருவாங்க. அப்போ அந்தந்த துணை கம்ப்யூட்டர்கள், அதாவது பாத்தீங்கன்னா அந்த சென்ட்ரல் கம்ப்யூட்டர் என்ன செய்யும், ஒரு 3 துணை கம்ப்யூட்டர்கள் இருக்கான்னா அந்த துணை கம்ப்யூட்டருக்கு என்ன ப்ரோக்ராம் போகும்னு சொல்லி டிசைட் பண்ணி அதே கொடுத்துரும். அப்ப 3 துணை கம்ப்யூட்டர் இருக்கான்னா 3 வகையான டேட்டாஸ் வந்து 3 வகையான கம்ப்யூட்டர் கரெக்டா கொடுத்துரும். அப்போ இந்த சென்ட்ரல் கம்ப்யூட்டர் இருந்துக்கிட்டு இந்த 3 கம்ப்யூட்டர்ல என்ன வேலை செய்யும் அப்படின்னு சென்ட்ரல் கம்ப்யூட்டர் வச்சே பார்த்துக்கலாம். பெரும்பாலான வேலைகள் துணை கம்ப்யூட்டரே பண்ணிரும். அப்போ இந்த சென்ட்ரல் கம்ப்யூட்டர் வந்து அளவான வேலை மட்டும் செய்யும், என்ன தகவல் மட்டும் கொடுத்துக்கிட்டு உட்காந்துக்கும். அப்புறம் துணை கம்ப்யூட்டருக்கு வேலை செய்யுதான்னு பார்க்கும். 2 வேலை மட்டும் தான் செய்யும். என்னென்ன வேலை செய்யும், டேட்டாஸ துணை கம்ப்யூட்டர்களுக்கு கொடுத்துரும். இந்த துணை கம்ப்யூட்டர்கள் வேலை செய்தான் மட்டும் பார்க்கும், மெஷின் வேலை செய்தான் நல்லா பார்க்காது. ஏன்னா துணை கம்ப்யூட்டர்களே வந்து மெஷின் வேலை செய்யறத பார்த்துக்கும். ஓகே, இப்ப இதெல்லாம் சரியா வேலை செய்தான் எப்படி வெரிஃபை பண்ணு? சென்ட்ரல் கம்ப்யூட்டர் ஒரு ஆள் அங்கதான், ஒரே ஒரு ஆள் தான் உட்காந்துட்டு இருப்பாங்க. அப்ப எப்படி பார்ப்பாங்க, மெஷின் ஃபீட்பேக் கொடுக்கும், துணை கம்ப்யூட்டருக்கு அந்த ஃபீட்பேக் வாங்கி அதையே வந்து ஒரு ரிப்போர்ட்டா ஜென்ரேட் பண்ணி சென்ட்ரல் கம்ப்யூட்டர் கொடுத்துரும். அப்புறம் இந்த சென்ட்ரல் கம்ப்யூட்டருக்கு அந்த பர்சன், ஒரே ஒரு பர்சன் உட்காந்துட்டு இருப்பாரு, அவரு வந்து இதைய வெரிஃபை பண்ணிக்குவார், எல்லா வேலையும் கரெக்டா நடக்குதான்னு சொல்லிக்கிட்டு. ஏதாவது குளறுபடி, ஏதாவது இடைஞ்சல்கள் ஏற்படுதுன்னா உடனே ஃபீட்பேக் சிக்னல்ஸ் மூலம் இந்த சென்ட்ரல் கம்ப்யூட்டர் வந்து எல்லாமே கரெக்ட் பண்ணி கொடுத்துரும். ஆக மொத்தம் 2 இந்த முறை ஒரு சுருக்கமா சொல்றேன் நானு. இங்க சென்ட்ரல் கம்ப்யூட்டர் நேரடியா மிஷின் டூல் கண்ட்ரோலர் கூட இணைந்திருக்காது. காரணம் என்னன்னா சென்ட்ரல் கம்ப்யூட்டர் பல வேலைகளை செஞ்சுக்கிட்டு இருக்கும். அப்போ இதுக்கு துணை கம்ப்யூட்டர்கள் கூட, சென்ட்ரல் கம்ப்யூட்டர்கள் கூட துணை கம்ப்யூட்டர்கள் நிறுவி சென்ட்ரல் கம்ப்யூட்டரோட வேலைகளை குறைத்து வேலை செய்ய வைக்கும். அதுதான் வந்து இந்த டிஎன்சி சிஸ்டம். இப்ப மிஷின் கண்ட்ரோல் பண்றது துணை கம்ப்யூட்டர் தான். ஓகே, புரியுதுங்களான்னு பார்ப்போம், இல்ல மறுபடியும் சொல்றதுனால சொல்றேன். ஃபர்ஸ்ட் டைப் என்ன பார்த்தோம், டிஎன்சி சிஸ்டம் துணை கம்ப்யூட்டர் இல்லாம இங்க சென்ட்ரல் கம்ப்யூட்டர் நேரடியா மிஷின்கள் கூட இணைஞ்சிருக்கும், மிஷின்கள் வேலை செய்தா இல்லையான்னு வெரிஃபை பண்ணும். ஏன்னா இங்க சென்ட்ரல் கம்ப்யூட்டர் ஒரே ஒரு வேலை மிஷின் கண்ட்ரோல் பண்றதா. 2வது முறையில டிஎன்சி சிஸ்டம் வித் சேட்டலைட் கம்ப்யூட்டர்ல சென்ட்ரல் கம்ப்யூட்டர் பல வேலைகளை செய்யும், மிஷின் கண்ட்ரோல் பண்றது ஒரே அதுக்கு ஒரு வேலை தான், அது சின்ன வேலை தான். இது வந்து மிஷின் சென்ட்ரல் கம்ப்யூட்டர்னால கொஞ்ச நாள் கவனிக்க முடியாம போகும். அதனால இந்த சென்ட்ரல் கம்ப்யூட்டருக்கு உதவியா சின்ன சின்ன கம்ப்யூட்டர்கள், அதாவது சின்ன சின்ன துணை கம்ப்யூட்டர்களை நிறுவி மிஷின் கண்ட்ரோல் செய்வாங்க. இதுதான் விஷயம். ஓகே, அடுத்தது டிஎன்சி வகைகளை பார்ப்போம். டிஎன்சில 2 வகை இருக்கு. முதல் வகை பிஹைண்ட் த டேப் ரீடர் சிஸ்டம், சுருக்கமா பிடிஆர் சிஸ்டம்னு சொல்லுவாங்க. 2வது ஸ்பெஷல் மெஷின் கண்ட்ரோல் யூனிட்ங்கிறாங்க, சுருக்கமா எஸ்எம்சியூ அப்படின்னு சொல்லுவாங்க. மறுபடியும் சொல்ற, பிடிஆர் சிஸ்டம் எஸ்எம்சியூன்னு சொல்லுவாங்க. இது எப்படி வகையை பிடிச்சிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, கம்ப்யூட்டருக்கும் இந்த மெஷின் டூலுக்கு, அதாவது கண்ட்ரோலருக்கும் இடையில இருக்கிற இணைப்பு தொழில்நுட்பத்தை அடிப்படையா வச்சுக்கிட்டு இந்த 2 பிரிச்சிருக்கிறாங்க. என்னன்னா பிடிஆர் சிஸ்டம், அப்புறம் எஸ்எம்சியூ. முதல்ல பிடிஆர் சிஸ்டம் பத்தி படிப்போம். அப்போ இந்த பிடிஆர் சிஸ்டம் எப்படி இருக்கும்னா சாதாரண டிஎன்சி மாதிரி தான் இருக்கும். இந்த இடத்துல கம்ப்யூட்டர், சென்ட்ரல் கம்ப்யூட்டர் அந்த கண்ட்ரோல் மெஷினோட கண்ட்ரோலர் யூனிட் கூட இணைச்சிருப்பாங்க. கண்ட்ரோலர் யூனிட்ல இருந்து மெஷினுக்கு இணைச்சிருப்பாங்க. இந்த பிடிஆர்ல வந்து 2 மெமரி ஸ்பேஸ் இருக்கு.
ஒரு மெமரி ஸ்பேஸ் என்ன செய்யுமானா சென்ட்ரல் கம்ப்யூட்டர்ல இருந்து ப்ரோக்ராம் வாங்கி சேமிச்சு வச்சுக்கும். சென்ட்ரல் கம்ப்யூட்டர் இருந்து அது சம்பந்தமான ஏதாவது தகவல்கள் வந்துச்சுன்னா அதையும் சேமிச்சு வச்சுக்கும். இன்னொரு மெமரி ஸ்பேஸ் என்ன செய்யுமானா இந்த மெஷின் கண்ட்ரோல் பண்றதுக்கான சிக்னல் ஸ்டோர் பண்ணி இருக்கும். இங்கிருந்து அந்த கண்ட்ரோலர் யூனிட் சிக்னல்ஸ் வாங்கி மெஷின் ரன் பண்ணிக்கிட்டே இருக்கும். அப்ப 2 ஸ்பேஸ் இருக்கும். ஒன்னு டேட்டா கலெக்ட் பண்ணும், இன்னொன்னு வந்து மெஷின் ரன் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஃபீட்பேக்கு இதே மாதிரி தலையில நடந்துட்டு இருக்கும். மெஷின்ல இருந்து ஃபீட்பேக் வந்துச்சுன்னா இந்த 2வது ஜோன் அந்த கண்ட்ரோல் பண்ற மெமரி ஸ்பேஸ் வந்து டேட்டா ரிசீவ் பண்ணும். ரிசீவ் பண்ணி இந்த பக்கம் ஃபர்ஸ்ட் ஜோனுக்கு கொடுக்கும். ஃபர்ஸ்ட்ல இருந்து சென்ட்ரல் கம்ப்யூட்டருக்கு போகும். இப்ப சாதாரணமா ஒரு டிஎன்சி ஆப்ரேஷன்ல என்ன நடக்குதோ அதுதான் வந்து பிடிஆர் சிஸ்டம் அப்படின்னு சொல்றது. இதுக்கு டிராயிங் பாத்தீங்களான்னா இங்க கொடுத்துருக்காங்க. இந்த டிராயிங் பார்த்தா இத்தனை நேரம் சொன்னது கொஞ்சம் புரியும்னு நினைக்கிறேன். ஒரு கம்ப்யூட்டர், அந்த கம்ப்யூட்டர்ல இருந்து கண்ட்ரோலர் யூனிட்டுக்கு சிக்னல்ஸ் கிடைக்கும். ஃபர்ஸ்ட் ஸ்டோரேஜ் வந்து இந்த சிக்னல்ஸை ரிசீவ் பண்ணி ஸ்டோர் பண்ணிக்கும். ப்ரோக்ராம்ஸ் வந்துச்சு அதையும் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கும். அடுத்தது வந்து செகண்ட் ஸ்டோரேஜ்ல இருந்து மெஷினுக்கு வந்து கண்ட்ரோல் பண்ற சிக்னல்ஸ் எல்லாமே ஸ்டோர் ஆயிட்டு இருக்கும். கண்ட்ரோலர் வந்து அதை ரிசீவ் பண்ணி, அதாவது ப்ரோக்ராம் கண்ட்ரோலர் ரிசீவ் பண்ணி மெஷின் லாங்குவேஜா மாத்துமா, அந்த மெஷின் லாங்குவேஜ் தான் வந்து செகண்ட் ஸ்டோரேஜ் ஸ்பேஸ்ல ஸ்டோர் ஆயிட்டு அப்புறம் மெஷினுக்கு கண்ட்ரோல்ஸ் போய்கிட்டே இருக்கும். ஓகே, இது 2வது டைப் பார்ப்போம். இந்த 2வது டைப்ல என்னன்னா இந்த பிடிஆர் யூனிட் இருக்காது. அதுக்கு பதிலா ஸ்பெஷல் மெஷின் கண்ட்ரோல் யூனிட்னு சொல்றாங்க. இந்த ஸ்பெஷல் மெஷின் கண்ட்ரோல் யூனிட் எஸ்எம்சியூவே பாத்தீங்கன்னா ஒரே ஒரு மிகப்பெரிய மெமரி இருக்கும். இந்த மெமரி பாத்தீங்கன்னா இந்த மெமரியில இருந்து டேட்டாஸை கலெக்ட் பண்ணி, அதாவது சென்ட்ரல் கம்ப்யூட்டர் இருந்து ப்ரோக்ராம்ஸை ரிசீவ் பண்ணி அதைய ஒரு இடத்துல ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டு அதுல இருந்து மெஷின் லாங்குவேஜா மாத்திக்கிட்டு அதுல இருந்து அந்த கண்ட்ரோலர் யூனிட் வந்து மிஷின்ஸ் ஆப்ரேட் பண்ணணும். பிடிஆர் சிஸ்டத்தை விட இந்த எஸ்எம்சியூ வந்து ரொம்ப எஃபெக்டிவா வேலை செய்யும். இதனால நம்மளுக்கு என்ன நடக்குன்னு பாத்தீங்களான்னா காம்பனண்டோட அக்யூரசி, அப்புறம் பாத்தீங்கன்னா டூல் மூவ்மெண்ட் எல்லாமே நம்மளுக்கு நல்லா இருக்கும். இப்ப வர பெரும்பாலான மிஷின்ஸ் எல்லாமே வந்து இந்த எஸ்எம்சியூ அப்படிங்கிற முறையில பண்ணிட்டு இருக்காங்க. சிஎன்சிலையும் இந்த மாதிரி இப்ப கொண்டு வந்துட்டு இருக்காங்க. ஓகே, அடுத்த ஸ்லைட்ல பார்ப்போம். அடுத்த ஸ்லைட்ல வந்து இந்த டிராயிங் இருந்துகிட்டே இருக்கு. இந்த பிடிஆர் யூனிட் பதிலா இந்த ஸ்பெஷல் எம்சியூ எஸ்எம்சியூவை வச்சிருப்பாங்க. ஓகே, அப்ப இந்த டிஎன்சி என்னென்ன வேலை செய்யும் ஜென்ரலா பார்த்தோம். என்னென்ன பார்த்தோம்னா இது வரைக்கும் எப்படி கட்டமைப்பு இருக்குன்னு பார்த்தோம் நாம. அதாவது ஒரு டிஎன்சினா என்னன்னு பார்த்தோம். டிஎன்சில எப்படி கட்டமைப்பு, டிஎன்சில வந்து என்ன இருக்குன்னு பார்த்தோம். சென்ட்ரல் கம்ப்யூட்டர் இருக்குன்னு பார்த்தோம், ஒரு கண்ட்ரோலர் யூனிட் இருக்கும், அப்புறம் மெஷின் இருக்குன்னு பார்த்தோம். இடையில கேபிள்ஸ், டெலிகம்யூனிகேஷன் கேபிள், கம்யூனிகேஷன் கேபிள்ஸ் இருக்குன்னு பார்த்தோம். அப்புறம் இது எப்படி அமைச்சிருப்பாங்க, கன்ஸ்ட்ரக்ஷன் எப்படி இருக்குன்னு பார்த்தோம் நாம. அப்புறம் அது என்னென்ன வகைகள் இருக்குன்னு பார்த்தோம். இந்த எத்தனை வகைகள், இந்த 2 வகைகள் தான் இருக்கு. 2 வகைகள் இருந்தாலும் எல்லாமே அடிப்படையில ஒரே வேலையை தான் செய்யும். என்ன வேலை செய்யும்னு பாத்தீங்கன்னா, ஒரு ப்ரோக்ராம் வந்து சென்ட்ரல் கம்ப்யூட்டர் டைப் அடிச்சாங்கன்னா அது ஸ்டோர் பண்ணி வைக்கணும் பேசிக்கா. அப்புறம் இது தொடர்பான டேட்டா கலெக்ஷன், ப்ராசஸ், அப்புறம் ரிப்போர்ட் பண்ணணும். 3வது கம்யூனிகேஷன் பண்ணணும். இதை பத்தி பிரீஃபா பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷன், ஃபர்ஸ்ட் செயல்பாடு என்ன செய்யணும்னா ப்ரோக்ராம் அங்க மிஷின் சென்ட்ரல் கம்ப்யூட்டர் நடக்கிறத வந்து சேமிச்சு வைக்கணும் முதல்ல. அப்ப பாத்தீங்கன்னா மெமரி ஸ்பேஸ் பக்கத்திலேயே இருக்கும். அப்ப சிபியூ என்ன செய்யும்னா சென்ட்ரல் கம்ப்யூட்டர் என்ன செய்யும்னா இந்த ப்ரோக்ராம்ஸை கொண்டு போய் ஸ்டோர் பண்ணி வைக்கும். அப்புறம் மிஷின்ஸுக்கு தேவை, மிஷின்ஸ்க்கு அனுப்பணும் அப்படின்னா இது எஃபெக்டிவா, அதாவது ப்ரோக்ராம் ஸ்டோரேஜ் வந்து எஃபெக்டிவா அப்புறம் வேகமா ப்ரோக்ராம் இடத்துல இருந்து இங்க ஸ்டோர் ஆகி அந்த இடத்துல இருந்து மிஷினுக்கு தரணும். ஓகே, 2வது அப்புறம் இது துணை கம்ப்யூட்டரா இருந்தாலும் சரி, சென்ட்ரல் கம்ப்யூட்டரா இருந்தாலும் சரி, இந்த ப்ரோக்ராம் வந்து புதுசா ப்ரோக்ராம் எழுதுறதுக்கு எளிமையா அனுமதி தரணும்.
அதே சமயத்துல பழங்காலமா யூஸ் ப்ரோக்ராம் இருந்துச்சுன்னா அதை டெலிட் பண்ணியோ இல்ல கம்ப்ரஸ் பண்ணியோ கொண்டு போய் மினிமம் ஸ்டோரேஜ்ல ஸ்டோர் பண்ணி வைக்கணும். முதல்ல ஒரு எம்பி ப்ரோக்ராம் இருந்துச்சுன்னா அது ஒரு 0.MB 1 MB ப்ரோக்ராமா சுருக்கி கம்ப்ரஸ் பண்ணி வைக்கலாம், இல்ல டெலிட் பண்றதான கூட பண்ணிக்கலாம். இது வந்து அந்த சென்ட்ரல் கம்ப்யூட்டர்லயே வந்து செட்டப் பண்ணிருப்பாங்க. மூணாவது, இது என்ன செய்யணுமானா ஸ்டோரேஜ்லயே ஒரு துணை சிஸ்டம் என்ன செய்யணுமானா ஒரு துணை சிஸ்டம் இருக்கு. அது என்ன செய்யும்னா இந்த தகவல்கள் ப்ரோக்ராம் சம்பந்தப்பட்ட தகவல்கள் எல்லாம் வந்துச்சுன்னா அதை செக் பண்ணி ஆராய்ந்து பார்த்து கரெக்டா செட் ஆகுமா செட் ஆகாத டிசைட் பண்ணி அந்த ஆப்ரேட்டருக்கு வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கணும். சப்போஸ் நம்ம மொபைல்ல வந்து ஏதோ பண்ணிட்டு இருக்கோம்னா இதை செய்யாதீங்க, மொபைலுக்கு ப்ராப்ளம் அப்படின்னு மெசேஜ் வரும். அந்த மாதிரி எல்லாமே வந்து இதுவும் தகவல் கொடுத்து இருக்கிற ஃபைல்ஸ் ப்ரோக்ராமை வந்து பாதுகாப்பா வச்சுக்கிறதுக்கு பார்க்கணும். அதே மாதிரி வந்து என்ன தகவல் வந்திருக்கு எல்லாமே ஆராய்ந்து பார்க்கறது தயாரா இருக்கும். சிம்பிளா சொன்னோம்னா உள்ளிருக்கிற ப்ரோக்ராம் வந்து டிஸ்டர்ப் ஆகாம இருக்கிறதுக்கு அதுக்கு தேவையான தகவல்கள், அதுக்கு தேவையான தகவல் வாங்கி அதுலயும் ஷார்ட் லிஸ்ட் பண்ணி வேணுங்கிறத மட்டும் செக் பண்ணிக்கிட்டு ரெடியா வச்சுக்கணும். அது எந்த ப்ரோக்ராமுக்கு அந்த டேட்டாஸ் எல்லாம் கொடுத்தோம்னா கரெக்டா எடுத்து கொடுக்க தெரியணும். இந்த மாதிரி நிறைய வரும். ஓகே, அடுத்த ஸ்லைட் பார்ப்போம். டேட்டா கலெக்ஷன், ப்ராசஸிங் அண்ட் ரிப்போர்ட்டிங். இதுல என்ன ஆகுன்னு பாத்தீங்கன்னா மெஷின் ரன் பண்றதுக்கு என்னென்ன தகவல்கள் முன்னாடி ஸ்டோரேஜ் பண்ணி வைக்கணும்னு சொன்னோமா, அது ஆராய்ந்து பார்க்கணுங்கிறது தனியான முக்கியத்துவம் வாய்ந்தது. என்ன தகவல் கிடைக்குதோ அதை கலெக்ட் பண்ணி வைக்கணும். அது இல்லாம இந்த தகவல்கள் வந்து சரியான தகவல் தானா, இல்ல அதுக்கு வந்து வேற தகவல்கள் தேவைப்படுதா அப்படின்னால சொல்லி இந்த சென்டர் வந்து முடிவு பண்ணி ஆப்ரேட்டருக்கு சொல்லணும். ஓகே, இதுவே தப்பான தகவலா இருக்கு, வேற தகவல் கொடுங்க, இல்ல இந்த தகவல்கள் போதுமானதாக இல்ல, வேற தகவல் கொடுங்க, அந்த மாதிரி சொல்லி டேட்டா கலெக்ட் பண்ணி வைக்கணும். அதையும் செக் பண்ணி வைக்கணும். என்னென்ன பொதுவா வரும்னு பாத்தீங்களான்னா மிஷின் எந்த அளவுக்கு வந்து யூட்டிலைஸ் பண்ணிட்டு இருக்காங்க, எந்த அளவுக்கு டூல் உபயோகம் இருந்துகிட்டு இருக்கு, அப்புறம் எவ்வளவு ப்ரொடக்ஷன் போட வேண்டியது இருக்கு, இந்த மாதிரி தகவல்கள் வந்துகிட்டே இருக்கும். அப்ப இது எல்லாமே செக் பண்ணிக்கிட்டு கம்ப்யூட்டர் வந்து மிஷின்களுக்கு சொல்லலாம். மிஷின்கள் சொல்லிக்கிட்டு அதோட ஃபீட்பேக் வாங்கியும் கூட ஒரு ரிப்போர்ட் ஜென்ரேட் பண்ணி ஆப்ரேட்டருக்கு கொடுக்கலாம். அதுக்கு ஏத்தபடி வந்து ஆப்ரேட்டர் இல்ல சூப்பர்வைசர் இவங்க மாதிரி இருக்கிறவங்க வந்து டிசைட் பண்ணிக்கிட்டு எந்த அளவுக்கு லோட் பண்ணலாம்னு முடிவு பண்ணிக்குவாங்க. அடுத்து கம்யூனிகேஷன்ங்கிற ஒரு கேபிள் மூலம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இந்த கம்யூனிகேஷன் பாத்தீங்களா இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. சும்மா மிஷின்ல ப்ரோக்ராம் பண்ணலாம், கம்ப்யூட்டர்ல ப்ரோக்ராம் பண்ணலாம், மிஷின் கொண்டு போகணும் அப்படின்லாம் சொல்றோம். இதுக்கு ஏதுவா இருக்கிற கேபிள்களை தான் பெரும்பாலும் யூஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த கேபிள்கள் வந்து எப்போதுமே இந்த நெட்வொர்க் கேபிள்கள் எப்பவுமே வந்து நிலையான கம்யூனிகேஷன் ஏற்படுத்தி தரணும். முக்கியமா பாத்தீங்கன்னா இந்த நெட்வொர்க் எதுக்கு இடையில வரும்னு பாத்தீங்கன்னா முன்னாடியே சொன்னதுதான் சென்ட்ரல் கம்ப்யூட்டர் வந்து மெமரிக்கு, அடுத்தது சென்ட்ரல் கம்ப்யூட்டர்ல இருந்து மிஷினோட கண்ட்ரோலர் வந்து மிஷின் கூட இணைச்சிருப்பாங்க சாதாரணமாவே. அப்புறம் ஒருவேளை இந்த ப்ரோக்ராமர் வந்து வேற எங்காவது தூரமா இருந்திருந்தாங்கன்னா அவரோட கீபோர்டு எங்காவது இருக்கலாம், இல்ல ஏன்னா அவர் வேற ஏதாவது லொக்கேட் பண்ணியிருந்தாங்கன்னா அவங்களுக்கு இடையில ஒயர்லெஸ்ஸாவும் இருக்கலாம், வயர்டு கம்யூனிகேஷன் இருந்தாலும் வச்சுக்கலாம். இந்த ஒரு இடத்துக்கு மட்டும் பெரும்பாலும் வந்து மிஷின் டூல்ஸுக்கும் சென்ட்ரல் கம்ப்யூட்டருக்கும் மெமரிக்கும் சென்ட்ரல் கம்ப்யூட்டருக்கு இடையில இருக்கிற கம்யூனிகேஷன் லைன் தான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஓகே, அடுத்த டாபிக் பார்க்கலாம். இது பேரு வந்து கம்ப்யூட்டர் எய்டட் மேனுஃபேக்சரிங். இது வந்து பாத்தீங்கன்னா பேட்ரிக் ஹேண்ட்ரைட்டி அப்படிங்கிறதா வந்து இந்த கேட்கேம் துறையின் தந்தைன்னு அழைக்கப்படுறாரு. இவர் 1970களிலேயே இந்த மாதிரி தொழில்நுட்பத்தை அறிமுகம் செஞ்சாரு. என்னன்னா ஒரு கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணி இல்ல ஒரு கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேரை யூஸ் பண்ணி மிஷின்களுக்கு தேவையான கண்ட்ரோல்ஸை ஜென்ரேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி உலகத்துக்கு எடுத்து சொன்னாரு. அதாவது கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி மிஷின் கண்ட்ரோல் பண்றதுக்கு ஜி கோட், எம் கோட், அதாவது பார்ட் ப்ரோக்ராம்ஸ் எழுத வைக்க முடியும் அப்படின்னு சொன்னாரு.
அப்போ இந்த கம்ப்யூட்டர் எய்டட் மேனுஃபேக்சரிங்க்கு வந்து நம்ம எப்ப என்ன டெஃபினிஷன் கொடுக்கலாம்னு பாத்தீங்களான்னா, ஒரு கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேர் உபயோகப்படுத்தி ப்ரோக்ராம் எழுதி பொருட்கள் இல்லையான ஜாப்ல உருவாக்க உதவக்கூடிய டெக்னாலஜி தான் கம்ப்யூட்டர் எய்டட் மேனுஃபேக்சரிங். அதாவது கம்ப்யூட்டர் எய்டட் மேனுஃபேக்சரிங் சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி, எளிமையா சொல்ற மறுபடியும் கம்ப்யூட்டர் எய்டட் மேனுஃபேக்சரிங் சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி, அதாவது கேம் சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி நாம 2D ப்ரோக்ராம் ஆர் 3D ப்ரோக்ராம் எழுதி மிஷின்ஸுக்கு கொடுத்து தேவையான பொருட்களை செய்ய வைக்கலாம். அப்ப கேம்ங்கிறது பெரும்பாலும் ஒரு சாஃப்ட்வேர் தான். ஓகே, இந்த சாஃப்ட்வேர்ல என்னென்ன பகுதிகள் இருக்கும்? சாஃப்ட்வேர்ல மெயினா 2 பகுதி தான், மெயின் சாஃப்ட்வேர் அப்புறம் போஸ்ட் ப்ராசஸர். இந்த 2 கூட இந்த ஒரு மெஷின் மட்டும் இணைச்சிருந்தோம்னா நம்மளுக்கு ஜாபுக்கு நேரடியா போட்டுடலாம். இல்ல ஒருவேளை இந்த 2 சாஃப்ட்வேர் போஸ்ட் ப்ராசஸர் கூட ஒரு டிஎன்சி சிஸ்டத்தில் எனேபிள் பண்ணியிருந்தோம்னா பல மெஷின்களுக்கு ப்ரோக்ராம் அனுப்பிச்சுக்கலாம். எப்படி டிஎன்சி சிஸ்டத்தில் கொடுத்துட்டோம்னா, சென்ட்ரல் கம்ப்யூட்டர்ல கொடுத்துட்டோம்னா இந்த கோட்ஸை உடனே சென்ட்ரல் கம்ப்யூட்டர் என்ன செய்யும்? கேபிள்ஸ் மூலம், நெட்வொர்க் கேபிள்ஸ் மூலம் இந்த தகுந்த மெஷின்களுக்கு கொடுத்துக்கும். இப்பதான் சொன்ன முதல்லயே சொல்லியிருந்தோம் நாம, இந்த கேம்ங்கிற டெக்னாலஜிஸ், டெக்னாலஜிஸ் எல்லாம் நல்லா வளர்ச்சி அடைஞ்சு வந்துட்டு இருக்கு. இதுக்கு டிஎன்சிங்கிறது நல்ல பிளாட்ஃபார்மா இருக்கு. டிஎன்சி நெட்வொர்க் வந்து ரொம்ப உபயோகமா இருக்கு அப்படின்னு பார்த்துருக்கோம். இந்த டிஎன்சி பிளாட்ஃபார்ம்ல இந்த கேம் இன்ஸ்டால் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு இன்னும் வேலைகள் எளிமையாகும். இதை பத்தி டீட்டெயிலா பார்ப்போம் பின்னாடி. ஓகே, இப்ப கேம் என்னென்ன பகுதிகள் பார்த்தோம்னா 2 பாகங்கள் மெயினா இருக்கும். சாஃப்ட்வேர் ஒன்று, போஸ்ட் ப்ராசஸிங் யூனிட் ஒன்று. மெயின் சாஃப்ட்வேர் ஒன்று, போஸ்ட் ப்ராசஸிங் யூனிட் ஒன்று. இது கூட மெஷினரி இருந்துச்சுன்னா ஒரு சைக்கிளே கம்ப்ளீட் ஆயிரும், நம்மளுக்கு ஒரு ஆப்ரேஷனே கம்ப்ளீட் ஆயிரும். இந்த மெஷினரிக்கு பதிலாக டிஎன்சி சிஸ்டம் இருந்தாலும் பிரச்சனை, சிஎன்சி மிஷின் இருந்தால் ஏதோ இருந்தா போதும் நம்மளுக்கு. அப்போ இந்த சாஃப்ட்வேர் வந்து என்ன செய்யும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த சாஃப்ட்வேருக்கு நாம ஒரு ஆட்டோகேட்லயோ இல்ல போய் இல்லைன்னா ஏதாவது மாடலிங் டூல்ஸ், அதாவது சாலிட் ஒர்க்ஸ் இந்த மாதிரி, யூனிகிராபிக்ஸ், இன்வென்டர் இந்த மாதிரி போன்ற சாஃப்ட்வேர்களை வந்து பார்ட் டிராயிங்ஸ் போட்டுக்கிட்டு இல்ல 3D டிராயிங்ஸ் போட்டுட்டு கொடுத்தோம்னா இந்த சாஃப்ட்வேர் உடனே அது ஜென்ரேட் பண்றதுக்கான டூல் பாத்துகளை, அதாவது காம்பன் செய்ய வேண்டிய டூல் பாத்துகளை ஜென்ரேட் பண்ணும். உடனே இந்த போஸ்ட் ப்ராசஸரிங் 2வது யூனிட் என்ன செய்யும் பாத்தீங்கன்னா, இந்த டூல் பாத்தை வாங்கிக்கிட்டு நம்மளுக்கு போர்ட் ப்ரோக்ராமா எழுதி கொடுக்கும். அதாவது ஜி கோட்ல மெயினா எழுதி தரும். மேம் கோடு வந்து நாம பின்னாடி அது ஆட் பண்ணிக்கலாம். நாம ஆட் பண்ண வேண்டிய மிஷினே ஆட் பண்ணி கொடுத்துரும். அதை பத்தி பின்னாடி டிஸ்கஷன் பண்ணுவோம் நாம. 3வது மெஷினரின்னு போட்டிருக்கோம். இந்த மெஷினரி, அதாவது இந்த போஸ்ட் ப்ராசஸிங் மோடு ஜி கோட் எம் கோட் வந்துருச்சுன்னா மெஷினரியில் கண்ட்ரோல் யூனிட்ல நம்ம என்ட்ரி போட்டோம். சிஎன்சி மிஷின்ல இருக்கிற கண்ட்ரோல் யூனிட் யூஸ் பண்ணி இதுக்கு அப்படியே காப்பி எடுத்து அந்த மிஷின்ல போட்டோம்னா மெஷின் வந்து நம்மளுக்கு தேவையான பொருட்களை செஞ்சு கொடுத்துரும். ஓகே, இப்ப டீட்டெயிலா பார்ப்போம். அப்ப இந்த கேம் சாஃப்ட்வேர், கேமோட இந்த மெயின் சாஃப்ட்வேர் என்ன செய்யும், என்னவாகி செயல்படும் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த ஆட்டோகேட், இன்வென்டர், யூனிகிராபிக்ஸ், சாலிட் ஒர்க்ஸ் இந்த மாதிரி இருக்கிற மாடலிங் சாஃப்ட்வேர்ல இருந்து டிராயிங் போட்டு இந்த கேம் சாஃப்ட்வேருக்கு கொடுத்துருவாங்க எப்பவுமே. இப்ப இந்த கேம் சாஃப்ட்வேர் என்ன செய்யும் பார்ப்போம். இந்த டிராயிங்கை முதல்ல செக் பண்ணி பார்க்கும். இந்த டிராயிங்ல ஏதாவது குறைபாடுகள் இருக்குதா, ஏதாவது வந்து ஜாமெட்ரிய வந்து கரெக்டா பினிஷ் பண்ணாம இருக்கா, வடிவங்கள் கரெக்டா வராம இருக்கா, இதனால வந்து தயாரிப்பு முறைக்கு வந்து ஏதாவது இடைஞ்சல்கள் ஏற்படுமா அப்படின்னு எல்லாம் செக் பண்ணி பார்க்க முதல்ல. அடுத்தது இதெல்லாம் சரியா அமைஞ்சிச்சா ஒரு டூல் பாத் கிரியேட் பண்ணும். டூல் பாத் கிரியேட் பண்றதுன்னா ஒண்ணுமே இல்லை, ஒரு சிஎன்சி மிஷினா இருந்துச்சுன்னா XYZ கோஆர்டினேட்ஸ் வந்து டெவலப் பண்ணி கொடுக்கும். அந்த டெவலப் பண்ணிக்கிட்டு அந்த கோஆர்டினேட்ஸ் வழியில் டூல் போகும் அப்படிங்கிற தகவல் கொடுக்கறதா வந்து டூல் பாத்துங்கிறது. அப்ப என்னன்னா நம்மளுக்கு ஒரு சிஎன்சிலே தெரிஞ்சுன்னா XYZ கோஆர்டினேட்ல வந்து கோஆர்டினேட்ஸ் ரெடி பண்ணிக்கிட்டு இந்த பாயிண்ட் வழியில் டூல் போகும் அப்படின்னு சொல்லிடும். அப்புறம் நாம ஒரு கம்பெனி வச்சிருந்தோம்னா அந்த கம்பெனியில இருக்கிற சிஎன்சி மிஷின்களோட தகவல்கள், அதாவது எந்த அளவுக்கு அதிகபட்ச கட்டிங் ஸ்பீடு வைக்கலாம்,
எந்த அளவுக்கு டெப்த் ஆஃப் கட் இந்த மிஷின் தாங்கும், எந்த அளவுக்கு ஃபீடு வந்து மிஷின் சப்போர்ட் பண்ணும், எந்த மேக்சிமம் ஆர்பிஎம்ல ஸ்பிண்டில் சுத்தும், இந்த மாதிரி தகவல்கள் வந்து இந்த கேம் சாஃப்ட்வேருக்கு வந்து டேட்டா கொடுத்திருந்தோம்னா அதையும் இந்த கேம் சாஃப்ட்வேர் ஆராய்ந்து நம்மளுக்கு அடுத்த யூனிட்டுக்கு தகவல்கள் கொடுக்கும். அதாவது ஒரு காம்பனண்ட் தகவல்கள் கொடுத்துட்டோம்னா அந்த காம்பனண்ட்டுக்கு ஏத்த என்ன எம் கோட் வேணும், என்ன எப்படி மூவ் ஆகும், என்னென்ன தகவல் வேணும், எம் கோட் சொல்லக்கூடாது இந்த இடத்துல, ஏன்னா அடுத்ததான் செய்ய போகுது. டூல் பார்த்து ஜென்ரேட் பண்ணிக்கிட்டு இந்த போஸ்ட் ப்ராசஸர் வேலை செய்யறதுக்கு இந்த டேட்டாஸ் எல்லாம் கொடுத்துக்கிட்டே இருக்கும். நமக்கு இருக்கிற தகவல்கள் இதுதான், இதை வச்சு நீ ஒரு ப்ரோக்ராம் எழுது அப்படின்னு சொல்லி இந்த போஸ்ட் ப்ராசஸருக்கு சாஃப்ட்வேர் கொடுக்கும். இப்போ இந்த போஸ்ட் ப்ராசஸர் என்ன செய்யுதுன்னு பார்ப்போம். போஸ்ட் ப்ராசஸர் செயல்பாடுகளை பார்ப்போம். இப்போ ஃபர்ஸ்ட் இதுல மெயின் சாஃப்ட்வேர் என்ன செய்யும்னா டிராயிங்ஸை ஸ்டடி பண்ணி டூல் பார்த்து ஜென்ரேட் பண்ணி தரும். இந்த டூல் பார்த்து இந்த போஸ்ட் ப்ராசஸர் ரிசீவ் பண்ணி ஜி கோட் எம் கோடா எழுதும். ஜி கோடு வந்து ஜாமெட்ரிக்கல் கோட், அப்படின்னா அந்த டூல் பார்த்து பேஸ் பண்ணி டூல் பார்த்து ரிசீவ் பண்ணிச்சு பாத்தீங்களா, அதை பேஸ் பண்ணியே இந்த ஜி கோட் டெவலப் பண்ணிரும் இந்த போஸ்ட் ப்ராசஸர். அப்புறம் முன்னாடி சாஃப்ட்வேர்ல நம்மளுக்கு இந்த தகவல் மிஷின் பத்தின தகவல்கள் எல்லாமே கொடுத்துருப்போம், மிஷின் கம்பெனி பத்தின தகவல் எல்லாம் கொடுத்துருப்போம். இந்த தகவல்கள் எல்லாமே போஸ்ட் ப்ராசஸர் இப்ப ரிசீவ் பண்ணி ஓகே இந்த காம்பனன்ட் மெட்டீரியல் மைல்டு ஸ்டீலா இல்ல அலுமினியமா அப்படின்னு அதுக்கு தெரிஞ்சிருக்கு, முன்னாடியே சொல்லியிருப்பாங்க. மைல்டு ஸ்டீல்னா ஓகே கட்டிங் ஸ்பீட் இவ்வளவு வைக்கலாம், ஃபீட் இவ்வளவு வைக்கலாம், ஸ்பிண்டல் இவ்வளவு ஆர்பிஎம்ல சுத்த வைக்கலாம், கூலண்ட் வந்து இது சப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற தகவல் எல்லாமே அதாவது எம் கோட்ஸ்ல எல்லாமே இதே ஃப்ரேம் பண்ணிக்கிட்டு நம்மளுக்கு உடனே ஒரு ப்ரோக்ராம் ரெடி பண்ணி கொடுத்துரும், பக்காவை ரெடி பண்ணி கொடுத்துரும். இப்ப நம்ம என்ன செய்வோம், மேனுவலா ஒரு ப்ரோக்ராம் உட்காந்து எழுதுவோம், அதுக்கு பதிலா ஒரு அந்த டிராயிங் பார்த்துட்டு மேனுவலா ப்ரோக்ராம் எழுதுவோம். அதுக்கு பதிலா இந்த டிராயிங்கே வந்து கேம் சாஃப்ட்வேர்ல கொடுத்துட்டோம்னா நம் ரொம்ப எஃபெக்டிவா ப்ரோக்ராம் எழுதி தரும். பிராக்டிக்கலா பார்க்கும் பொழுது மேனுவல் ப்ரோக்ராமிங்கை விட இந்த கேம் ப்ரோக்ராமிங்ல பார்க்கும் பொழுது நியர்லி 5 to 10% வந்து நம்மளுக்கு கட்டிங் ஸ்பீட் நல்லாவே இருக்கும். அதாவது ஒரு நிமிஷத்துல ஒரு ஜாப் கம்ப்ளீட் பண்றாங்களா இருந்துச்சுன்னா ஒரு 54 செகண்ட் 55 செகண்ட்லயே வந்து இந்த ஜாப் கம்ப்ளீட் பண்ற மாதிரி எஃபெக்டிவான டூல் தான் கேம். அடுத்தது பார்ப்போம். இப்ப மெஷினரி என்ன செய்யும். இப்ப பாத்தீங்கன்னா போஸ்ட் ப்ராசஸர் என்ன செய்யும், பார்ட் ப்ரோக்ராம் எழுதுன்னு சொல்லிட்டோமா, இந்த பார்ட் ப்ரோக்ராமை காப்பி எடுத்து அந்த மிஷினோட கண்ட்ரோலர்ல பிளேஸ் பண்ணிட்டோம்னா போதும். உடனே என்ன செய்யும், இந்த மிஷின் வந்து சிமுலேஷன் பார்த்துக்கிட்டு நாம ஆஃப்செட் மட்டும் செட் பண்ணி கொடுத்துட்டோம்னா மிஷின்ஸ் கண்டினியூஸா ஜாப் போட தொடங்கிட்டே இருக்கும். இந்த இடத்துல மிஷின்ல கொடுத்துட்டோம்னா சிம்பிளா முடிஞ்சிருச்சு, ஒரே ஒரு மிஷினுக்கு மட்டும் போகும். அதுக்கு பதிலா இந்த கேம் சாஃப்ட்வேர் போஸ்ட் ப்ராசஸரை கொண்டு போய் டிஎன்சியில நாம பிக்ஸ் பண்ணிட்டோம்னா டிஎன்சியே வந்து எந்த மிஷின் ஆப்ரேட் பண்ணணும்னு நினைக்குதோ அந்த மிஷினுக்கு மட்டும் இந்த பக்காவை இந்த ஒரே ஒரு ப்ரோக்ராமை கொடுத்து ரன் பண்ண வைக்கும். ஒருவேளை பல ப்ரோக்ராம்கள் இருந்துச்சுன்னா, ஒரு காம்பனெண்ட்ல நிறைய காம்பனெண்ட் இருந்து நிறைய ப்ரோக்ராம்கள் இருந்துச்சுன்னா இந்த ப்ரோக்ராம்கள் வந்து டிஎன்சி என்ன செய்யும், எந்த மிஷின்ல கொடுத்தா நல்லா வேலை செய்யும் அப்படின்னு தெரிஞ்சு வச்சிருக்கிறது முன்னாடியே அதுக்கு உடனே வந்து கரெக்டா தள்ளி கொடுத்து அட் அ டைம்ல எல்லாமே பக்காவே முடிச்சு கொடுத்துரும். இப்ப கேம்ங்கிறது ஒரு சாஃப்ட்வேர். அந்த சாஃப்ட்வேர்ல வந்து டிராயிங்ஸ் கொடுத்துட்டோம்னா நம்மளுக்கு பார்ட் ப்ரோக்ராமா எழுதி தரும். இதுதான் விஷயம். ஓகே, இப்ப பாத்தீங்கன்னா உலக அளவில் நிறைய சாஃப்ட்வேர் பேக்கேஜஸ் இருக்கு கேம் சாஃப்ட்வேர்ல. சில மட்டும் சொல்றேன் நானு. ஃபியூஷன் 360 சொல்றாங்க, மாஸ்டர் கேம், ஹெச் கேம், சாலிட்வொர்க்ஸ் கேம், சாலிட் கேம், பவர் மில், சிமெட்ரான், இந்த மாதிரி நிறைய போய்கிட்டே இருக்கு. நிறைய கம்பெனிஸ் இருக்கிறதுனால நிறைய பேக்கேஜஸ் இருக்கு. இப்ப இருக்கிற கேம் சாஃப்ட்வேர்ல பாத்தீங்கன்னா இதுலயே டிராயிங் போற அளவுக்கு ஃபெசிலிட்டிஸோட வந்துருச்சு. அப்ப தேர்ஃபோர் ஒரே ஒரு கேம் சாஃப்ட்வேர் இருந்தாலே போதும், டிராயிங் போட்டுக்கலாம், சிஎன்சி கோடு மட்டும் நம்ம ஜென்ரேட் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த கேம்ங்க எங்க உபயோகப்படுத்துறாங்கன்னு பாத்தீங்கன்னா இப்போதைக்கு பெரும்பாலும் எங்க வேகமாக உற்பத்தி தேவைப்படுதோ அங்க வந்து கேம் உபயோகப்படுத்திக்கிட்டே இருக்காங்க. அப்புறம் ரொம்ப நுணுக்கமான அக்யூரேட் ஆன ப்ரெசிஷனான காம்பனன்ட்ஸ் எங்க செய்யணுமோ அந்த இடத்துலயும் உபயோகப்படுத்திக்கிட்டு இருக்காங்க.
அப்ப எங்கெங்க பார்த்தோம்னா ஏரோஸ்பேஸ் இண்டஸ்ட்ரீஸ், ஆட்டோமேட்டிவ் இண்டஸ்ட்ரீஸ், மெடிக்கல் ஃபீல்ட், கெமிக்கல் இண்டஸ்ட்ரீஸ், இந்த மாதிரி நிறைய இண்டஸ்ட்ரீஸ்ல யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்ப இந்த ஏரோஸ்பேஸ் இண்டஸ்ட்ரியில ஏன் யூஸ் பண்றாங்கன்னு பாத்தீங்களான்னா நிறைய காம்ப்ளெக்ஸ் ஷேப் இருந்துகிட்டே இருக்கும். கர்விலினியர் ஜாப்ஸ் நிறைய இருந்துகிட்டே சிலிண்டர்கள் இருக்கிறத விட கர்விலினியரா வளைஞ்சு நெளிஞ்சு போற மாதிரி காம்பனன்ட்ஸ் இருக்கும். உள்ள வந்து ப்ரொஃபைல்ஸ் வந்து நாசில் வர இடத்துல, பம்ப்ஸ் வர இடத்துல எல்லாமே வந்து நிறைய இன்ட்ரிகேட்டட் ஷேப்ஸ் எல்லாமே வந்துகிட்டே இருக்கும். இதுக்கு வந்து டிராயிங் மட்டும் போட்டு கொடுத்துட்டோம்னா கேம் வந்து ஈஸியா நம்மளுக்கு டூல் பாத் ஜென்ரேட் பண்ணி ஒரு பார்ட் ப்ரோக்ராம் எழுதி கொடுத்துரும். இங்க பாத்தீங்கன்னா சில காம்பனன்ட்ஸ் காமிச்சிருக்கு. மாஸ்டர் கேம் யூஸ் பண்ணி ப்ரோக்ராம் பண்ணி மெஷின் பண்ண காம்பனன்ட்ஸ் காமிச்சிட்டு இருக்கு. இதுல பம்ப் ஒண்ணு இருக்கு, நாசில் ஒண்ணு இருக்கு. அடுத்த இண்டஸ்ட்ரி பார்ப்போம். ஆட்டோமேட்டிவ் இண்டஸ்ட்ரி. ஆட்டோமேட்டிவ் இண்டஸ்ட்ரியில மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா காம்பனன்ட்ஸ் வந்து சிலிண்ட்ரிக்கல் காம்பனன்ட்ஸா இருக்கும், இல்லையானா கியூபிக்கல் காம்பனன்ட்ஸா இருக்கும். ஒரு கனசதுரம், இந்த கனசேவகம் போன்ற காம்பனன்ட்களா இருக்கும். அப்புறம் ஒரு அளவான, அதாவது ஈஸியா ஓரளவுக்கு கஷ்டப்படுத்துற மாதிரி கர்வ்ஸ் இருந்துகிட்டே இருக்கு. ரொம்ப சிரமமா இருக்காது. ஏரோஸ்பேஸ்ல இருக்கிற மாதிரி காம்ப்ளிகேட்டடா இருக்காது. இது ஓரளவுக்கான கர்வ் ஆப்ஜெக்ட்ஸ் இருந்துகிட்டே இருக்கு நம்மளுக்கு. இந்த இடத்துல என்னன்னு பாத்தீங்கன்னா மெயினா காம்பனன்ட்ஸ் பெரும்பாலும் அலுமினியம் இல்லைன்னா ஸ்டீல்ல பண்ணியிருப்பாங்க. அப்ப இந்த இடத்துக்கு வந்து ஸ்ட்ராங்கான ப்ராப்பர்ட்டிஸ் தேவைப்படும். அதாவது ஒரு சிலிண்டர் பிஸ்டன் அசம்பிளி எடுத்துட்டோம்னா ரிஜிடா இருக்கணும், அதே சமயத்துல வந்து ஈஸி ஆப்ரேஷனா இருக்கும். அப்போ அதுக்கு வந்து க்ளோஸ், அதாவது என்ன சொல்றோம்னா ஃபைன் ஃபிட்ல காம்பனன்ட்ஸ் எல்லாம் செய்ய வேண்டியது இருக்கும். அப்போ இந்த இந்த கேம் ப்ரோக்ராம் என்ன செய்யும்னா எஃபெக்டிவா நம்மளுக்கு ப்ரோக்ராம் பண்ணி கொடுத்து ஹெல்ப் பண்ணும். அடுத்தது கெமிக்கல் இண்டஸ்ட்ரீஸ்ல வந்து கேம் பாத்தீங்கன்னா மெயினா வந்து ப்ராசஸை மானிட்டர் பண்ணிக்கிட்டே இருக்கும். அதுதான் மெயின் வேலையா இருக்கும். அது இல்லாம இந்த ஸ்பெசிபிகேஷனுக்கு ஏத்தபடி எந்த அளவுக்கு காம்போசிஷன் வைக்கலாம், 2 ரா மெட்டீரியல் இருக்கானா அது எந்த அளவுக்கு காம்போசிஷன் வைக்கலாம்னு சொல்லும். ஓகே, இப்ப மெடிக்கல் ஃபீல்ட்ல பார்த்தோம்னா இங்கதான் இப்ப மிகப்பெரிய ட்ரெண்டிங் எல்லாம் ஆகிக்கிட்டே இருக்கு. எந்தெந்த ஃபீல்ட்ல யூஸ் பண்றாங்க பாத்தீங்கன்னா பயோமெடிக்கல் இன்ஜினியரிங், கிளினிக்கல் மெடிசன், மெடிக்கல் இம்ப்ளான்ஸ், டிஷ்யூ இன்ஜினியரிங், டென்டிஸ்ட்ரி, ரொபாட்டிக் சர்ஜரி, இந்த போன்ற துறைகள்ல வந்து மிகப்பெரிய தாக்கத்தை உருவாக்கிக்கிட்டே இருக்கு. இப்ப என்னன்னு பாத்தீங்கன்னா சப்போஸ் ஒரு டிரான்ஸ்பிளான்ட் பண்ண வேண்டியது இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டோம்னா ஒரு காது மாதிரி ஏதோ செய்யும்னு நினைச்சிட்டு இருந்தோம்னா அந்த காதோட படத்தை மட்டும் பிக்சர் பிடிச்சு கேமுக்கு கொடுத்துட்டோம்னா உடனே அந்த கேம் வந்து சில என்சி ப்ரோக்ராம், சிஎன்சி ப்ரோக்ராம் எல்லாம் எழுதி 3D பிரிண்டிங் இல்லைன்னா ஒரு ரேபிட் ப்ரோட்டோடைப்பிங் மிஷின் கொடுத்து கரெக்டா காது மாதிரியே செஞ்சு கொடுத்துரும். எப்படி ஒரு பிளாஸ்டிக் பொருளை வச்சுக்கிட்டு இல்லையானா ஏதாவது ஒரு பாலிமர்ஸ் யூஸ் பண்ணி காது மாதிரியே செஞ்சு கொடுத்துரும். அப்ப இதை கொண்டு போய் நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி டிஷ்யூஸ் கூட ஏதாவது தசை நார்கள் கிழிஞ்சு போயிருச்சுன்னா அந்த தசை நார்கள் மாதிரியே வந்து ஆர்டிபிஷியலா வச்சு செஞ்சு கொடுக்கும். ஏன்னா முன்னாடி என்ன கட் ஆயிருச்சு, அது வடிவத்துக்கு ஏற்றபடி ஒரு போட்டோஸ் மட்டும் பிடிச்சு கொடுத்தாலே போதும், அந்த அளவுக்கு டெவலப் ஆயிருச்சு. இங்க டீட்டெயிலா காமிச்சிருக்கீங்க பாத்தீங்கன்னா இது முன்னாடி வந்து காது எப்படி பண்றது அப்படின்னு காமிச்சிருக்கு. அடுத்து 2வது பிக்சர் என்ன கொடுத்துருக்குன்னு பாத்தீங்கன்னா டிஷ்யூஸ், தசைகளை காமிச்சிருக்கு. இங்க பாத்தீங்கன்னா பற்கள் யாருக்காவது வந்து ஆக்சிடென்ட்னாலயோ ஏதாவதுனாலயோ போயிருச்சாங்கன்னா அந்த பற்களோட பிக்சர்ஸ் எடுத்து கொடுத்தோம்னா, அதாவது சின்ன கேமராட்ட வாய்க்குள்ள விட்டு போட்டோஸ் பிடிச்சு கொடுத்தோம்னா அவங்க அரேஞ்ச்மெண்ட் எப்படி இருந்துச்சு, டூல் பற்களோட அரேஞ்ச்மெண்ட் எப்படி இருந்துச்சுன்னு சாஃப்ட்வேர்ல கொடுத்துருப்பாங்க. அதுக்கு ஏற்றபடி ஸ்டடி பண்ணி இந்த மாதிரி டூத் வேணும்னு சொல்லி மிஷின் கொடுக்க மிஷின்ஸ் வந்து டீத் கட் பண்ணி கொடுத்துரும். அதாவது சிக்னல் அதை என்ன காயம் என்ன செய்யும்னா அந்த வாய் ஷேப் இதெல்லாம் பிக்சர் எடுத்து கொடுக்கும் பொழுது ஓகே இதுக்கு இந்த மாதிரி ஷேப்புக்கு டீத் எல்லாம் வேணும்னு சொல்லி ப்ரோக்ராம் ஜென்ரேட் பண்ணி கொடுக்கும். இந்த ப்ரோக்ராம் ஜென்ரேட் பண்ணிக்கிட்டு இந்த டீத் மேக்கிங் மிஷின் சொல்லுவாங்க, இல்லைன்னா அந்த பிரிண்டிங் மிஷின் சொல்லுவாங்க, அதை உபயோகப்படுத்தி டீத் மாதிரியே செஞ்சு ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஃபிளெக்சிபிள் எண்டோஸ்கோபிக் கேபிள்ஸ் கூட இப்ப செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. எண்டோஸ்கோபியானா நம்மளுக்கு உணவு குழாயில ஏதாவது ப்ராப்ளம் இருந்ததுன்னா ஏதாவது செக் பண்றதுக்கு விடுற கருவி பேர் தான் எண்டோஸ்கோபி. மிக மெல்லிசா இருக்கும், வாய் வழியில் விட்டு கொண்டு போறது மாதிரி. அப்ப இது என்ன வடிவத்துக்கு வேணும் ஒரு ஒரு நபருக்கு ஏத்தபடி
அப்படின்னு பார்த்துக்கிட்டு இந்த கேம் ப்ரோக்ராம் எழுதி அதுக்கேற்றபடி கேபிள்ஸ் எல்லாம் செய்வாங்க. சில பேருக்கு பார்த்தீங்களான்னா வெயின்ஸ் ப்ராப்ளம் இருந்ததுன்னா வெயின்ஸ் ரீப்ளேஸ்மெண்ட் பண்றதுக்கு அவங்க வெயின்ஸ் மாதிரியே ஒரு போட்டோகிராஃப் கொடுத்துட்டோம்னா அதே வடிவத்துல செஞ்சு கொடுக்கறதுக்கு கேம் சாஃப்ட்வேர் வந்து ப்ரோக்ராம் எழுதி கொடுக்கும். அதையும் வச்சு கேபிள் வெயின்ஸை வந்து தயார்படுத்தி ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி பிக்சர்ஸ் தான் இருக்கு இதுல. ஓகே, தேங்க்யூ. கிளாஸ் முடிஞ்சு